வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ரோடி தேட்டரில் ஒரு பேட்டையோட சிறப்பு காட்சி பார்க்க போகிறோம். அப்பவும் சரி இப்பவும் சரி எப்பவும் சரி தலைவர் தான் நம்பர் 1. பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அவருடைய மேனேஜர்ஸை பார்த்துட்டு வந்து கிளாஸ் போடுது, டக்குன்னு இப்படி தலையை வந்து பார்த்தீங்கன்னா கோதி விடுது, அவரை போல் ஸ்டைல் பண்ணுது. எல்லா பேட்டையிலையும் எங்கள் விசுவாசத்தை காட்ட வேண்டிய டைம் வந்துச்சு. மரணம் மாசு மரணம் டஃப் தரணும், அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும். ஒரே நாள் வெயிட் பண்ணுங்கள், இந்த உலகம் பதில் சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டையை பற்றி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு விதமாக எப்படிலாம் சொல்கிறான்னு பார்ப்போம். இன்றைக்கி தலைவரோட பொங்கல். இன்றைக்கி தலைவர் பொங்கல் மட்டும் கிடையாது, தலைப்பொங்கலும் கூட. இன்றைக்கி தலையான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி விஸ்வாசத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? விஸ்வாசம் எப்படி இருக்கும்லாம் எதிர்பார்க்குறீங்க? விசுவாசம் வேறு லெவலில் இருக்கும். ரசிகர்கள் மத்தியில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. விசுவாசம் வந்து வேறு லெவல். சிவா வந்து அச்சு தூக்குன்னு பாட்டு போட்டால் மட்டும் எல்லா பேட்டையிலையும் எங்கள் விசுவாசத்தை காட்ட வேண்டிய டைம் வந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரஜினி சொன்ன டைலாக்கே நான் சொல்கிறேன். இப்போ மறுபடியும் ரஜினி வந்து சொல்லுவார், சிங்களாக வரும், பண்ணிங்க கூட்டமாக வரும்னு. இங்கே சிங்கம் தான் வந்து, தலை தான் சிங்கம், அங்கே பண்ணிங்க கூட்டமாக வருது. ஒரு நியூஸ் மட்டும் சொல்லணும்னு விரும்புகிறேன். இந்தியாவோட பார்டரில், அதாவது ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் பார்டரில் தலையோட ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காங்க. அதுதான் நம்மளோட விசுவாசத்தை காட்டுறாங்க, தலையோட விசுவாசத்தை காட்டுறாங்க. அது நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப கொண்டாடுறோம். பேட்டை வந்து எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? பாட்சாக்கு அப்புறம் பேட்டை ஒரு மரண மாஸ் படமாக இருக்கும், ஒரு கிளாஸ் படமாக இருக்கும். ஒரே நாள் வெயிட் பண்ணுங்கள், இந்த உலகம் பதில் சொல்லும். ரஜினி ரசிகராக இருந்து அஜித் ரசிகருக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா இருந்தால் என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு தலைவர் எப்படியோ அவங்களுக்கு அவங்களுடைய ரசிகர். அஜித்துக்கு வந்து ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ரொம்ப தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரு சிஷியன் படம் ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான். குரு எப்படியோ சிஷியன் அப்படி அவ்வளோ. தலை வரணுமா இல்லை தலைவர் வரணுமான்னு எதிர்பார்க்குறீங்க? எல்லாருமே தலை ஃபேன் தானே, இங்கே இருக்கவங்க சுற்றி எல்லாருமே தலை ஃபேன் தானே. பேட்டையும் ஒன்றும் விசுவாசமும் ஒன்றும், ஆனால் தலைக்கு தெரிஞ்ச விடணும் எல்லாருமே. தலை படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதில் எந்த இதுவும் கிடையாது. அவரை பார்த்தாலே போதும் எங்களுக்கு, அவ்வளோதான். அவரோட ஃபோட்டோவை மட்டும் 2.5 மணி நேரம் போட்டாங்க. எல்லா தலை ஃபேன்ஸுக்கும் ஒன்றே வந்து அவரை பார்த்தா மட்டும் போதும், வேற எதுவுமே தலை, அவரை பார்த்தா மட்டுமே போதும். தலைவரன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி உங்களோட அபிப்பிராயம் என்ன? உங்களோட கருத்து என்னவா இருக்கும்? தலைக்கு முன்னாடி யாரும் வர முடியாது. பட் இருந்தாலும் தலைவர் படத்தில் வந்து விஜய் சேதுபதி இருந்தாலும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஏன்னா அந்த ஆள் வந்து பயங்கரமாக மாதம் நடிப்பார். அது சொல்லவே தேவை, எல்லாருமே தெரிய வேண்டிய விஷயம் தான் அது. பட் இருந்தாலும் 2 பேரும் மோதுறாங்கன்னா அது எப்படின்னு தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக அந்த 2 படம் ஹிட் ஆகும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் கொஞ்சம் மாதன்றது பார்த்தா தள்ளலாம். பேட்டையை வந்து நீங்கள் என்னமா பார்க்குறீங்க? பேட்டையை பார்க்குறீங்களா இல்லை விசுவாசமாக பார்க்குறீங்களா? சார் ஆக்சுவலாக நான் வந்து பேட்டை தான் சார். அது என்றைக்குமே வந்து தலைவர் தான். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், இது வரைக்கும் சங்கர் சாரும் டைரக்ட் பண்ணாங்க, மற்ற எல்லா டைரக்டரும் பண்ணாங்க, படம் எல்லாம் ஓகே, அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் கிடையாது. ஆனால் இது வந்து முழுக்க வந்து ஒரு ரஜினி ரசிகர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷல். ஸோ நாங்கள் வந்து தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கை தட்டணும், எங்கே விசில் அடிக்கணும், இன்ட்ரோ சீன் எப்படி இருக்கும், ஃபைட் சீன் எப்படி இருக்கும், அவர் எப்படி ரொமான்ஸ் பண்ணணும், அவர் எப்படி காமெடி பண்ணணும், அப்படியெல்லாம் நாங்கள் என்னென்னலாம் திங்க் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாமே வந்து கார்த்திக் சுப்புராஜ் வந்து அழகாக எடுத்திருக்காரு. தலை ரசிகர்களுக்கு என்ன சொல்லுவீங்க? சார் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து நிறைய பேர் கிளாஷ் ஆகுது, தலை ஃபேன் தனியாக தலைவர் ஃபேன் தனியான்னு. ஒரு விஷயத்தை நல்லா வந்து புரிஞ்சுக்குவாங்க. நம்ம தலை வந்து யாருடைய ஃபேனுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தலைவரோட ஃபேன். நீங்கள் அவருடைய படத்தை வந்து ரெஃபரன்ஸ் எல்லாமே எடுத்துனா அதில் ஏதாச்சும் ஒரு சீனில் வந்து கண்டிப்பாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைவருடைய ஃப்ரேமை வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தலை படமும் சரி தலைவர் படமும் சரி 175 நாள் வெள்ளி விழா வந்து கொண்டாடணும், இதுதான் எங்களோட எண்ணம். இப்போ பாருங்கள், அஜித் ரசிகரும் இருக்கும், ரஜினி ரசிகரும் இருக்கும், ஒரு சின்ன கிளாஷ் கூட கிடையாது. அவங்கவுங்க படத்தை அவங்கவுங்க விதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க. மரணம் மாசு மரணம் டஃப் தரணும், அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும். சொல்லுங்கள் சார், பேட்டை எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? பேட்டை எப்படி இருக்குமோ எப்படி இருக்காதோ தலைவரை பார்க்கணும், அவ்வளோதான். தலைவர் ஒரு போஸ்டரை 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெறும் போஸ்டரை ஓட்டினாலும் தலைவர் அப்படி உட்காந்து பார்ப்போம். கடவுள் வருங்க, தலைவருக்கு பக்தன், தலைக்கு ரசிகன், அவ்வளோதான். தலைவர் 4 மணி ஷோ தலைவர் பார்த்தா 7 மணி ஷோ தலை படம் பார்ப்போம். 2மே சூப்பர் ஹிட் ஆகும். தலைவர் படத்துக்காக பெங்களூர்லேருந்து வந்திருக்க பார்க்குறதுக்கு. பெங்களூர்லேருந்து வருது, ஜப்பான்லேருந்து வருது, ஒரே ஒரு ஆக்டருக்கு மட்டும், அது தலைவருக்கு மட்டும்தான். அது யாராலையும் உடைக்க முடியாது. அப்பவும் சரி இப்பவும் சரி எப்பவும் சரி தலைவர் தான் நம்பர் 1.